சென்னை துறைமுகத்தில் 112 கிலோ சூடோ எபிட்ரின் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதில் 2 கைது செய்யப்பட்டனர். சென்னை துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ஏற்றுமதி செய்யப்படவிருந்த 112 கிலோ சூடோ எபிட்ரின் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. RDI அதிகாரிகள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவிருந்த சரக்கு பெட்டகம் ஒன்றை சென்னை துறைமுகத்தில் சோதனை செய்தபோது அந்த சரக்கு பெட்டகத்தில் 450 மூட்டைகளில் 3 கிலோ சூடோ எபிட்ரின் கொண்ட 37 பாக்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 112 கிலோ சூடோ எபிட்ரின் போதைப் பொருள் அடங்கிய பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனையின் போது குற்றவாளிகள் பயன்படுத்தி 2 சொகுசு கார்கள் மற்றும் 3.9 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தின் வீட்டின் அருகே உள்ள 80 அடி ஆழக்கிணற்றில் மூதாட்டி ஒருவர் விழுந்த நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள வெள்ளக்கல்பட்டி தோப்புக்காடு பகுதியை சேர்ந்தவர் கலைச்செல்வி. இவர் காலை 7 மணி அளவில் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் மோட்டார் போடுவதற்கு சென்றுள்ளார். அப்போது கிணற்றில் உள்ள தண்ணீரின் அளவை பார்க்க சென்றபோது கால் தவறி 80 அடி ஆழம் உள்ள கிணற்றில் விழுந்துள்ளார். மனைவியை காணவில்லை என கலைச்செல்வியின் கணவர் தேடி சென்றபோது வீட்டின் அருகே உள்ள கிணற்று பகுதி பக்கமாக தேடி சென்றுள்ளார். அப்போது கிணற்றில் சத்தம் வருவதைக் கண்டு எட்டி பார்த்த அவர் கிணற்றில் மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருந்ததைக் கண்டு உடனே ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிணற்றில் இருந்து மூதாட்டியை உயிருடன் மீட்டனர். காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறும் சுமூக பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் நிலையில் தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக சாம்சங் தொழிலாளர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் தொழிற்சாலையின் ஊழியர்கள் கடந்த 17 நாட்களாக ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் மற்றும் 8 மணி நேர பணி நேரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று 17வது நாள் கூட்டத்தில் உரையாற்றிய CITU தொழிற்சங்க மாநில செயலாளர் முத்துக்குமார் இன்று நடைபெற உள்ள பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் அக்டோபர் 1ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழகம் முழுவதும் சாம்சங் தொழிலாளர்கள் ஆதரவாக போராட்டங்கள் நடைபெறும் எனவும் அதன்பின் அக்டோபர் 2ஆம் தேதி குடும்பத்தினருடன் சாம்சங் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி குடும்பத்தினருடன் பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் வழங்க வேண்டாம் என்று விவசாயி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஊராட்சிகளில் நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்தில் தைல மரங்களை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் அறந்தாங்கி தென்னை விவசாயி செல்லதுரை விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வரும் விவசாயிகளுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் வழங்க வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து பேசினார். செந்தில் பாலாஜி எதிர்ப்பக்கம் இருந்தால் கோட்சே தான் பக்கம் வந்துவிட்டால் காந்தி என்பதைப் போல திமுக பிரச்சனையை கையாளுகிறது. கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிவந்திப்பட்டி திட்டக்குளம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 பயணியர் நிலக்குடையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜா திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செந்தில் பாலாஜி எதிர்ப்பக்கம் இருந்தால் கோட்சே தான் பக்கம் வந்துவிட்டால் காந்தி என்பதைப் போல திமுக பிரச்சனையை கையாளுகிறது எனவும் திமுகவிற்கு இது பலவீன அம்சமாக முடியும் எனவும் கூறினார். செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்வது குறித்து யுனெஸ்கோ தேர்வுக்குழு பிரதிநிதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க மத்திய அரசு பரிந்துரைத்தது. இந்நிலையில் யுனெஸ்கோ பிரதிநிதி ஹெவாங் ஜாங் லீ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் மத்திய அரசு அதிகாரிகள், தொல்லியல் துறையினர், மாநில தொல்லியல் துறையை சேர்ந்த அதிகாரிகள் என 7 பேர் கொண்ட குழுவினர் கலந்து கொண்டனர்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உருவப்படத்திற்கு செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர் தோகை முருகன் பாலாபிஷேகம் செய்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான புகழூர் செம்மண்டபாளையத்தைச் சேர்ந்த தோகை முருகன் என்பவர் செந்தில் பாலாஜியின் படத்திற்கு பாலாபிஷேகம் செய்துள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு 5000 பிரியாணி பொட்டலங்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் வழங்கியுள்ளார். காந்தி நகரில் ஏரியின் உபரிநீர் செல்லும் வழியில் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே காந்தி நகரில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காந்திபுரம் அருகே அமைந்துள்ள திண்டிவனம் ரோசனை மற்றும் தாங்கல் ஏரியின் உபரிநீர் செல்லும் வழியில் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே தாசில்தார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது திடீரென இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தருவைக்குளம் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி VVT சிக்னல் அருகில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தருவைக்குளத்தை சேர்ந்த 22 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில இளைஞரணி செயலாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் மத்திய மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதனைகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. குன்னூர் கண்டோன்மெண்ட் பகுதியில் தூய்மை இந்தியா பசுமை இந்தியா நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கண்டோன்மெண்ட் பகுதியில் தூய்மை இந்தியா பசுமை இந்தியா நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். மேலும் மரக்கன்றுகளை நட்டு தூய்மை பணியில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவோம் என்றும் நீலகிரி மாவட்டத்தில் வியாபாரிகள் அனைவரும் சுற்றுலா பயணிகளின் மூலம் வரும் வியாபாரத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் JCI அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் கண்டோன்மெண்ட் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.